தாரணிய உசுப்பேத்தி அவ மூலமா அந்த ஆசினிய ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டேன். அதுக்கு தாரணியும் ஒத்து வந்துட்டான். ஆனா முத்து, மீனாட்சி, திவ்யான்னு இவங்க 3 பேரும் ஒத்து வராம இருந்தாங்க. இப்போ தாரணி அவங்க 3 பேரையும் ஒத்து வர வச்சுட்டான். இதுவும் என்னாலதான் நடந்துச்சு. இனி நாங்க அத்தனை பேரும் மொத்தமா கோர்ட்ல போய் அந்த ஆசினிக்கு எதிரா சாட்சி சொல்லி அவளை ஜெயிலுக்கு அனுப்புவேன். அதுக்கப்புறம் அந்த ஆசினியால எனக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்புறம் நான் தான் உங்களை கொன்னன்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களை கொன்னவன் நான். ஆனா அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறவ அந்த ஆசினி. எப்படி என்னுடைய சாமர்த்தியம்? அப்படியா? நீதான் அவரை கொன்னு. நான் எதுவும் பண்ணல. நீதான் அவரை கொன்னு. நான் எதுவும் பண்ணல. சார், என்ன உங்க பொண்ணுங்க மீனாட்சியும் திவ்யாவும் மன்னிச்சிட்டாங்க. ஆனா தாரணி மன்னிக்கல. அவ மன்னிக்கணும்னு நான் பர்சனலா ஆசையும் படல. ஆனா என் அம்மாவோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும்னா தாரணியும் என்ன மன்னிச்சாகணும். அவளும் மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் நான் என் அம்மாவோட ஆஸ்திய கங்கையில கரைப்பேன். அதுக்காகவாது தாரணி என்ன மன்னிக்கணும் சார். நான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தாரணி என்ன மன்னிச்சிட்டா போதும். நடக்குமா சார்? ஏய், என்ன என் புருஷ போட்டோவை கும்பிட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்ட? நானும் தாரணியும் உன் மேல மறுபடியும் கேஸ் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு திட்டம் போட்டோம். ஆனா நீ அதுல இருந்து ஜாமீன்ல வந்திருக்க. அதுக்கப்புறம் இந்த கிறுக்குச்சிங்க மீனாட்சியும் திவ்யாவும் உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டோம் அறிஞ்சுக்கிட்டோன்னு கிறுக்குத்தனமா ஏதேதோ ஒளறி அவளுங்க உன்னை மன்னிக்கவும் செஞ்சுட்டாளுங்க. அதுக்கப்புறம் என் தம்பி முத்து உன் கூட சென்னைக்கு வந்ததுல இருந்து நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வேணும்னே என் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்க மாட்டேன்னு அடிக்கடி எல்லார்கிட்டயும் உளறிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 3 பேர் சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு, அந்த பக்கம் உன் அப்பாவோட பணத்தையும் வச்சுக்கிட்டு நீ எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தண்டனை வாங்காம தப்பிச்சுலான்னு நினைச்ச. ஆனா நான் சும்மா இருப்பேனா? அடிக்கடி தாரணிய நல்லா உசுப்பேத்தி விட்டேன். அது மூலமா அவ மீனாட்சி கிட்டையும் திவ்யா கிட்டையும் என் தம்பி முத்து கிட்டையும் இனிமே அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டான். இனிமே உனக்கு இந்த வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு உங்க அப்பா உனக்கு சாதகமா என்ன ஆதாரத்தை வேணாலும் கொண்டு வரட்டும். ஆனா நாங்க அத்தனை பேரும் உனக்கு எதிரா நிக்கும் போது தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வரும். அதனால நீ ஜெயில் தண்டனை அனுபவிக்க போறது நிச்சயம். நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். தரணி. சார், எங்க ஸ்டேஷனுக்கா? ஆமா சார். நானும் ஹாஸ்பிடல் தான் போயிட்டு இருக்கேன். வா, உன்னை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல வேண்டாம் சார்,
நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம விஷயம் ஸ்டேஷன் வரைக்கும் தெரிய வேண்டாம். நான் நடந்தே போய்க்கிறேன். ஏன் தாரணி, நம்ம லவ் மேட்ரை வீட்டில் தான் தைரியமா சொல்ல முடியல. அட்லீஸ்ட் கூட ஒர்க் பண்றவங்களுக்காவது மெல்ல மெல்ல தெரியட்டுமே. அவங்க மூலமா விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போய் முடியலாம்ல. கல்யாணமா? ஏன் சார் நீங்க வேற. நான் அந்த ஆசனி அக்காவை ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க விரும்பல. அவங்கள எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் சார். கோர்ட்ல ஹியரிங் வரட்டும். அவங்களுக்கு எதிரா இனி நானும் எங்க சித்தியும் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. எங்க மீனாட்சி அக்கா, என் தங்கச்சி திவ்யா, எங்க முத்துப்பாண்டி மாமான்னு எல்லாருமா ஒன்னா நின்னு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப காத்துட்டு இருக்கோம். தாரணி, நீ என்ன சொல்ற? நீயும் சித்தியும் ஹாசினி மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா முத்துப்பாண்டி, மீனாட்சி, திவ்யா எல்லாம் எப்படி? அவங்க எப்படி ஹாசினிக்கு எதிராக பேசுவாங்கன்ற? அப்படி பேச சொல்லி நான் அவங்க 3 பேர்கிட்டயும் சத்தியம் வாங்கிட்டேன். அதனால இனி கோர்ட்ல அவங்களும் அந்த ஆசினி அக்காக்கு எதிராக தான் பேசுவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் சார். என்ன சார், நாங்க குடும்பமா சேர்ந்து உங்க சொந்தக்காரங்களை ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு சொன்னதும் உங்க முகமே வாடிடுச்சு. தரணி, நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் இதை ஹாசினியோட ரிலேட்டிவா சொல்லல, உங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பொது மனுஷனா சொல்றேன். ஹாசினி விஷயத்துல நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு தோணுது. அவசரப்பட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் தப்புன்னு புரிஞ்சு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தா கஷ்டம் இல்லையா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எங்க அப்பாவை கொன்னவங்க சார். அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க தானே. இதுல நான் எதுக்கு டைம் எடுத்துக்கணும்? ஒன் செகண்ட். ஹலோ, அப்படியா சார்? கொஞ்சம் பாத்துக்கோங்க சார், நான் இப்பவே ஃப்ளைட் பிடிச்சு வந்துடுறேன். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க சார். என்னாச்சு சார்? அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஷோ, வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் பேசினாரு. நான் உடனே கிளம்புறேன் தாரணி. சரிங்க சார், பார்த்து போங்க.